ஓம் சக்தி. ஆறாவது புலன் உள்ளுணர்வு. இத்தலைப்பின் கீழ் நாம் இன்று பக்தர் ஒருவரின் அனுபவ பதிவினை கவனிப்போம். தகவல் நூல் சக்தி ஒலி மே 2017. பதிவு செய்துள்ளவர் சக்தி விவேகானந்தன், அந்தியூர். வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். அப்பக்தரின் மனைவி அருள் திரு அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்து தன் கணவருக்கு ஏற்பட்ட விபத்து குறித்து கூறுகையில், அதான் நான் காப்பாற்றி விட்டேனே என்ற அருளி சில மருந்துகளும் கூறினார்கள். நடந்தது என்ன? அப்பக்தர் 1/4/2016 அன்று பாத பூஜை செய்து அருள் திரு அம்மா அவர்களிடம் சில வழிகாட்டுதலை பெற எண்ணியிருந்தார். அதற்கு முன்தினம் 31/3/2016 அன்று மதியம் சோதனை முயற்சியாக ஒரு இயந்திரத்தை இயக்கிய பொழுது அவ்வியந்திரத்தின் இரு உருளைகளுக்கு இடையில் அவருடைய வலது கையின் விரல்கள் மாட்டி இழுக்கப்பட்டன. சாதாரண கையை பின்னிழுத்துக் கொண்டார். இருப்பினும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் நுனியில் சிதைந்து தசை கிழிக்கப்பட்டு நகங்கள் பெயர்க்கப்பட்டு விட்டன. ரத்தம் இரு விரல்களில் இருந்து கொட்ட சற்று மயக்கமுற்றார். மயக்கம் தெளிந்து விரல்களை பார்த்த பொழுது குணமாகிவிடுமோ என்ற பயம் பிடித்துக் கொண்டது. உடனே அருள் திரு அம்மா அவர்களிடம் விரல்கள் குணமடைய பிரார்த்தித்துக் கொண்டார். உடன் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றார். பிளாஸ்டிக் சர்ஜன் மறுநாள் ஏப்ரல் 1/2016 அன்று ஆபரேஷன் தியேட்டரில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். தன் நிலையை சென்னையில் உள்ள மனைவியிடம் தெரிவித்து அவரை மட்டும் பாத பூஜை செய்ய சொன்னார். இங்கு சிகிச்சை நடக்க அங்கு அம்மா அவர்கள் கூறியதை முதலாவதாக மேற்கொள்ளப்பட்டு கூறியுள்ளேன். அப்பக்தர் லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தோல் ஒட்டப்பட்டு விரல்களில் தையல் போடப்பட்டன. மருந்துகள் தடவி கட்டு போட்டு டிஸ்சார்ஜ் செய்தார்கள். 9 நாட்களுக்கு பிறகு தையல்களை எடுத்த பின் அருள் திரு அம்மா அவர்கள் கூறிய மருந்தை தடவி வர காயங்கள் ஆறி தசைகள் பழைய நிலைக்கு திரும்பி நகங்களும் வளர தொடங்கின. இவ்வாறு அப்பக்தர் தன் அனுபவத்தை பகிர்கையில் இறுதியாக தன் உணர்தலை குறிப்பிட்டிருந்தார். அம்மாவே உள்ளுணர்வாக இருந்து கையை சடாரண விலக்கி எலும்பும் தசையும் நசுங்கி சிதையாமல் காப்பாற்றியிருக்கிறார்கள். அதனையேதான் நான் காப்பாற்றிட்டேனே என்று குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அம்மா நாம் ஒவ்வொருவருடனும் நம் உள்ளுணர்வாக நம்முடனே இருக்கிறார்கள். இவ்வாறு அப்பக்தர் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நாம் கவனிப்போம். இறைவன் எங்கிருக்கிறான்? அவன் நம்மை ஏற்க முடியுமா? அவன் பேசுவானா? கண்ணால் காண முடியுமா? இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்க இயலுமா? இவ்வாறான பல சந்தேக வினாக்களுக்கு இக்கட்டுரை ஒரு வினாவிற்கு பதில் அளிக்கிறது. அவன் நம்மை இயக்க முடியுமா? முடியும் என்பதை இவ்வனுபவம் சுட்டிக்காட்டுகிறது. உள்ளுணர்வாக இறைவன் இருக்கிறான். குரு இறைவனின் சொரூபமானபடியால் அருள் திரு அம்மா அவர்களின் இயக்குதல் பக்தனான அவருள் நிகழ்ந்து காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்நிகழ்வு அதனை உறுதிப்படுத்துகிறது. தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி. கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள்.